ஹே ஹாய்ங்க. மரத்தில் இருக்க மாங்காயெல்லாம் மாம்பழமாக மாறதுக்குள்ள இந்த ஆம்பப்பட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களே. 18-19ஸ்க்கு மட்டும் இது ஃபேவரட் கிடையாது, இப்போ இருக்க குட்டீஸுங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்து நீங்கள் இன்னும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இது செய்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. அது இதுன்னு எக்ஸ்ட்ராவும் எதுவும் சேர்த்த தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்குன்னு செஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு பச்சை மாங்காயை தோல் உரிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது கூட புளி வேணும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். சூடானதுக்கு அப்புறம் வேணும்னா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கவில்லை, இல்லை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சிருந்த மாங்காய் கூடவே சீனி, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும் போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூட்லேயே கிளறி விட்டு இருந்துட்டு அப்படியே பிளேட்டில் மாற்றிடுங்க. பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பிளேட்டில். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயில காய வச்சிங்கனாவே போதும், இந்த மாதிரி சூப்பராக உறிஞ்சு வந்துடும். கட் பண்ணி நம்ம 6 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.